வணக்கம். உடல் வலிமையா அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த பானத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் முழு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பானம் இது. அத்திப்பழத்துல செய்யக்கூடியது தான் இது. அதாவது நாட்டு அத்திப்பழங்கள்ல செய்யக்கூடிய பானம் இது. இப்போ இந்த எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு அத்திப்பழங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அத்தி மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்டு ரக அத்திப்பழங்கள் தான் நம்ம இதுக்கு எடுத்துக்க போறோம். இந்த அத்திப்பழங்கள்ல தான் உண்மையிலேயே குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து மலட்டுத்தன்மையிலேருந்து வெளிவரதுக்கான சிறந்த ஒரு சத்துக்கள் இருக்கு. இந்த அத்திப்பழங்களை முதல்ல நம்ம பறிச்சு சேகரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழங்கள்ல பார்த்தோம்னா வைட்டமின்ஸ், மெக்னீசியம், கால்சியம் மாதிரியான சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் நிறைந்து இருக்கு. உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. மலட்டுத்தன்மை, அதாவது ஆண்களுக்கு வரக்கூடிய மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு வரக்கூடிய மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பானம் இது. ஆண்மை குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள், விந்தணுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் விந்தணு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கும் சிறந்த ஒரு பானம் இது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வரக்கூடிய அடிவயிற்று வலி, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள், ஹிருதயத்துல வரக்கூடிய பாதிப்புகள்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பானம் இது. இப்ப இந்த அத்திப்பழங்களை சேகரிச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பொதுவாக நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அத்திப்பழங்கள்ல புழுப்பூச்சி இருக்கும். அது இல்லாத மாதிரியான அத்திப்பழங்களை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. இந்த அத்திப்பழங்களை இப்ப நான் உப்புல ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சாதாரணமா தண்ணியில ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். மேல இருக்கக்கூடிய தூசிகளை கையில கொஞ்சம் தேய்ச்சி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம ஒரு 5 அத்திப்பழங்களை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இது. இப்ப இந்த அத்திப்பழங்களை காம்புகளை மட்டும் நீக்கிட்டு பசும் பால்ல ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பால்ல நான் கொஞ்சம் தேன் சேர்த்திருக்கேன். இந்த பால்ல கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரம் ஊற வைக்கலாம்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி உடல்ல வலிமை இல்லாம ரொம்ப சோர்வா சத்து குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சிறந்த பானம் இது. அவ்வப்பொழுது இந்த பானத்தை எடுத்துக்கும் பொழுது உடல் பலப்படுறதை நம்ம பார்க்க முடியும். உடலினுடைய வலிமையும் அதிகரிக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கும் ஏற்ற ஒரு சிறந்த பானம் இது. சருமம் பளபளப்பாறதுக்கும் முடியுதிர்வை தடுக்கக்கூடிய ஆற்றலும் நிறைந்த ஒரு சிறந்த பழமாகவும் இந்த அத்திப்பழமும் இந்த பானமும் இருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த அத்திப்பழங்களை மிக்சியில நான் அரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த அத்திப்பழங்களை நம்ம மிக்சியில முதல்ல எடுத்துக்கலாம். மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சிகளுக்கும் சிறந்த ஒரு பானம் இது. அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அத்திப்பழம் சாப்பிட்றது நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். தாது சத்துக்களையும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி உடலினுடைய வலிமையையும் அதிகப்படுத்தும். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால்லையும் தேன் சேர்த்துருக்கேன். அதனால நாட்டு சர்க்கரை தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த அத்திப்பழங்களை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அத்திப்பழங்கள் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள். அதில் நாட்டு அத்திக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கு. மலட்டுத்தன்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கு சிறந்த ஒரு பானம். குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் ஒரு மண்டலம் எடுத்துக்கிறது சிறந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப இந்த அத்திப்பழங்களை நல்ல மைய இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த பால்ல கொஞ்சம் தேன் சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் இது. உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஆண்மை குறைபாடை நீக்கி காமத்தை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. நம்ம இதை நல்லா அரைச்ச உடனே சாப்பிட்றணும். அதாவது கொஞ்சம் நேரம் வைக்காம உடனே சாப்பிட்றது சிறந்தது. அத்திப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பானத்தை நம்ம பார்த்தோம். கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்கள்லையுமே நிறைய இடங்கள்ல அந்த அத்தி மரங்களை நம்ம பார்க்க முடியும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த அத்திப்பழங்களுக்கு தான் இவ்வளவு சத்துக்களுமே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.